ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு அனந்த சதுர்தசினால இன்னைக்கு விஷ்ணுவோட படுக்கையான சேஷ்நாகத்தை பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா அது சேஷ்நாகத்தை மேலதானே படுத்து இருப்பாரு அந்த ரூபத்துல. அது சேஷ்நாகத்தை பத்தி பார்ப்போம். அவரை பத்தி நிறைய கதைகள் இல்லை. அவர் எப்படி பிறந்தாருன்னா கஷ்யப்ப மகர்ஷியும் கத்ருவுக்கும் மகனா பிறந்தாங்க. அந்த சேஷ்நாகத்தோட சேர்த்தி 1000 தம்பிகள் பிறந்தாங்க. 1000 பாம்புகள் பிறந்தது. ஆனா கஷ்யப்ப மகர்ஷியோட இன்னொரு மனைவி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு கருடன் மட்டும் தான் பிறப்பாரு. கருடனும் இன்னொருத்தவங்க சேர்ந்து பிறப்பாங்கன்னு நினைக்கிறேன். 100% ஞாபகம் இல்லை. பட் கருடனும் அவங்களோட தம்பிமார்களையும் சேர்த்தா இது பண்ணுவாங்க நினைக்கிறேன். அவங்க அம்மாவும் ஸ்லேவா இருப்பாங்க. இவங்களுக்கு யாருன்னா சேஷ்நாகத்தோட தம்பிகளுக்கு ஸ்லேவா இருப்பாரு. சேஷ்நாகம் எல்லாத்தோட மூத்தவரா இருந்தாலும் அவங்களோட பிரதரோட பிஹேவியர் சுத்தம் பிடிக்காத. நான் அவங்க எல்லாத்தையும் தடுக்கவும் முடியல. சோ அதனால என்ன பண்ணுவாருன்னா வெறுத்து போய் அவர் கடும் தவத்துக்கு போயிருவார். என்னன்னா இவங்க எல்லாம் இப்படி பண்றதெல்லாம் சரியில்லை. இந்த நாக கூட்டமே ரொம்ப கண்ணிங்கா ரொம்ப விஷத்தன்மையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் சேஷ்நாகம் என்ன பண்ணிடுவாருன்னா போய் கடுந்தவம் இருப்பார் பிரம்மதேவர்கிட்ட. உட்காந்து பல வருஷம் ஜபம் இருந்து ஃபைனலா அவர் தபத்தை மிச்சு பிரம்மதேவர் முன்னாடி நிப்பார். என்ன வேணும் அப்படின்னு கேட்பார். அவருக்கு என்ன கேட்கணும்னே தெரியாது. ஏன்னா அவர் ஒரு ஸ்பெசிபிக் எய்மோட எல்லாம் மெடிடேஷன் எல்லாம் பண்ணல. இப்ப எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நம்மள எல்லாம் எடுத்துக்கோமே. இப்ப நிறைய பேர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஸ்பெசிபிக் எய்மோட தான் கடவுளை கேட்போம். கடவுளே எனக்கு எதுதான், கடவுளே எனக்கு அதுதான், கடவுளே எனக்கு அதுதான், கடவுளே எனக்கு இதுதான், ஐயோ வேற எதையும் தந்துடாதே அப்படின்னு நம்ம இது பண்ணுவோம்ல. அந்த மாதிரிலாம் அவர் ரொம்ப வெகு எல்லாம் எதுவும் பண்ணல. எனக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியல, நீங்களே பார்த்து எதை கொடுக்கறனாலும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சேஷ்நாகம் சொல்லிட்டு அமைதியா உட்காந்துக்குவார். அப்ப சேஷ்நாகம் அப்படி சொன்ன உடனே பிரம்மதேவர் என்ன நினைப்பாருன்னா, நீ ரொம்ப ரேரான ஒரு பர்சன். ஏன்னா யார் இவ்வளவு தவம் பண்ணி நீ கடவுள் நின்னாலும் ஏதோ ஒரு வரத்தை கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை அடையணும் அதை அடையணும்னு கேட்பாங்க. ஆனா நீ அந்த மாதிரி எதுவும் செல்ஃபிஷா கேட்கல. அதனால நான் உனக்கு ஒரு வரத்தை கொடுக்க போறேன். நீ நினைச்சதை விட பல மடங்கு பெஸ்டான வரமா இருக்குது. நீ பெருமாளோட படுக்கையா இருக்கணும்ட்டு நான் உனக்கு வரம் கொடுக்குறேன்னு சொல்லி பிரம்மதேவர் வரம் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிருவார். எனது பெருமாளோட வாகனமாவே பெருமாளோட படுக்கையாவே நான் இருக்க முடியுமா அப்படின்னு பெருமாளோட படுக்கையா இருவார். இந்த கான்செப்டுக்கு பின்னாடி இருக்க தாத்பரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, ஒண்ணு நீங்க உங்க உலகத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து அதுக்கு நீங்க சப்டியூ ஆகி நிறைய பேர் எப்படி ஆவாங்கன்னா, ஒண்ணு அந்த நெகட்டிவ் பர்சனோட சேர்ந்து அவங்களும் ஜால்ரா கேசுங்களா ஆயிடுவாங்க. உலகத்தோட தீமையோட சேர்ந்து அவங்களுக்கு தீமையாயிருவாங்க. ஏன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. எல்லா இடத்துலயும் கெடுதல் நடக்குது, அதனால நானும் கெட்டவன் ஆயிட்டேன், வேற வழியே இல்லை அப்படின்னு உட்காந்து பெரிய தத்துவ பிலாசபி எல்லாம் பேசுவாங்க. அவனுக்கு என்னமோ இயல்பிலேயே ரொம்ப நல்லவனுங்களாட்டாங்க. ஏன்னா அவனுங்களும் அதே பதத்தை எடுத்தாங்க. அவங்களுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்? அப்புறம் ஒன்னு இந்த கேஸுங்க இல்லைன்னா எப்படின்னா நான் இவங்களுக்கு எல்லாம் அடங்கி போயிடுறேன்னு சொல்லி விக்டிம் மூடுக்கு போயிருவாங்க. ஆனா சேஷ்நாகம் இது ரெண்டையுமே எடுக்கல. சரி, அங்க இருந்தா ஒன்னு அவங்களுக்கு நம்ம அடங்கி போகணும், இல்லைன்னா இது பண்ணணும்னு தெரிஞ்சு என்ன பண்ணாருன்னா, ஐ வில் கிரேவ் மை ஓன் பாத்துன்னு சொல்லி அவர் மெடிடேஷன் போய் எல்லாத்துக்கிட்ட இருந்து ஒதுங்கி தனக்குன்னு ஒரு இது உருவாக்கினார், ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கினார். இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கலாம்னா, உலகம் உங்களை சுத்தி எவ்வளவு மோசமா இருந்தாலும் அதுக்கு நீங்க சப்டியூ ஆகி போகணும்னு அவசியம் இல்லை. இஃப் யூ கேன் கெட் த கிளாரிட்டி தட் you don't want to merge yourself with the dark elements of the world. அதாவது இந்த உலகத்தில் இருக்க தீமையோட முழுகாம நம்மளோட அடையாளத்தை நம்ம உருவாக்க முடியும்னு நீங்க நினைச்சீங்களா, நீங்களும் சேஷ்நாகம் மாதிரி நீங்க இறைவனோட அருள்ல இருள்ல இருந்து ஒளிக்கு அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு சேஷ்நாகத்தோட கதை ஒரு உதாரணம். இதுதான் இந்த கதையோட தாத்பரியம். ஏன்னா நீங்க மொட்டையா கேட்கும்போது இந்த கதையில இட்ஸ் நோ பிக் டீல் அப்படின்னு, ஆனா இதை நீங்க இன்டர்பிரட் பண்ற விதத்துலதான் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஆன்மாக்கள் இந்த பிரபஞ்சத்துல வாழ்ந்திருக்காங்கிறதுக்காகத்தான் ரிஷிகள் இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த கதையோட நான் இன்னைக்கு நிறைவு செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.